மேம், நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா? கேளுங்க லைக்கா. நான் உங்கள்கிட்ட ஒன்று காமிக்கிறேன். ஓகே. இந்த மிஷினு உங்களுக்கு தெரியுதா? தெரியுது. இந்த குட்டியாக இருக்குது. பேஷண்ட் எல்லாருமே விரும்பி வாங்குறாங்க. ஆனால் வந்து பேட்ரி வந்து 3லேருந்து 5 நாள் தான் வருதுன்னு ரொம்ப கவலைப்படுறாங்க மேம். இதில் நமக்கு ரீசார்ஜபிள் மாடல் இருக்கா இல்லையா? வருமா வராதா? ஐயோ இலைக்கா, சாரி இலைக்கா, நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லவே மறந்துட்டேன். இதில் ரீசார்ஜபிள் ஹியரிங் எய்ட் வந்துடுச்சு. அது வந்து இன்ஸ்டன்ட் ஃபிட்டு கூட. நம்ம எப்படி பிடி ஹியரிங் எய்ட்ஸ் வாங்குறாங்களோ அதே மாதிரி நம்ம பேஷண்ட்ஸ் வந்து இது சார்ஜரோட இந்த இன்விசிபிள் ஹியரிங் எய்ட் வந்து வாங்கிக்கலாம். இது என்ன அப்படின்னா ஜஸ்ட் இன்ஸ்டண்ட்டாக இருக்கும். இந்த டோம் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணிவிட்டு பேஷண்ட் வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏற்றாப்புல இதை ப்ரோக்ராம் பண்ணி உடனே போட்டுக்கலாம். பார்த்தீங்களா? தெரியல இல்லையா? இல்லை மேம். எப்படி? சூப்பராக இருக்குது மேம். இதுதான். ஸோ இதுதான் வந்து நம்ம இயர்ஃபோன்ஸ் போடுறோம் இல்லையா, அதே மாதிரி இதில் வந்து சார்ஜ் போட்டுக்கலாம் அவங்க. இந்த மெஷினில் வந்து 2 தான். ஆக்சுவலி இது வந்து ஒன்றா நம்ம வாங்க முடியாது, 2ம் சேர்த்து தான் வாங்கணும். ரைட்டில் ஒன்று, லெஃப்ட் ஒன்று, 2 ஹெர்கட் சேர்த்து தான் வரும். சரிங்களா? ஸோ இதுலேருந்து நம்ம டேரெக்டாக வந்து வச்சோம் அப்படின்னாலே சார்ஜ் ஆயிடும். இது வந்து நம்மளுக்கு பவர் பேங்க் மாதிரி தான். நம்ம 3 டைம்ஸ் வந்து இதை சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா நம்ம திரும்பவும் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி தான் நம்மளுக்கு இதில் வந்து சார்ஜ் நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா? இது நமக்கு தெரியவும் தெரியாது. இதில் வந்து நம்மளுக்கு அடாப்டர்ஸும் வந்துடும். இது கூட நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம சி டைப் சார்ஜர் இருக்கு இல்லையா, அதே மாதிரி தான் நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம். இன்னொன்று ட்ரை பாக்ஸ் இருக்கும், அப்புறம் வந்து ட்ராவல் பாக்ஸ் அப்படின்னு 2 கேஸ் இருக்கும். ஸோ அது மாதிரிலாம் இதில் கிடையாது. ஜஸ்ட் இது மட்டும்தான். இதுக்குள்ளே நம்ம ஹியரிங் எய்ட் போட்டு வச்சோம்னா சார்ஜ் இருக்கும். ஸோ இதில் நம்மளுக்கு வந்து வேறு எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஒன்லி திங் வந்து இந்த வேக்ஸ் கார்டை மட்டும் சேஞ்ச் பண்ணுறாப்புல இருக்கும். அது எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில் வீடியோ நெக்ஸ்ட்டில் பார்ப்போம். ஓகே, சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேவைப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.